தங்கத்தின் விலையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஒன்று திடீரென்று நடந்திருக்கு. தங்க விலை குறைவாக இருக்கிறத தான் நாங்களும் விரும்புகிறோம். வித்தியாசமாக இருக்கேன்னு ஒரு சந்தேக பார்வையில் வெட்டி பார்த்தா அதுக்குள்ளே பித்தளை தான் இருக்குது, மேலே கவர் செய்யப்பட்டிருக்கிறது தங்கம். 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்லி தங்கம் வாங்குறீங்க. அந்த தங்கத்தோட ரிசீட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. இது ஒரு பாம்பு கேம் மாதிரி, பாம்பு மேனியும் விளையாடுவோம். அது மாதிரி நாங்கள் திடீரென்று இன்றைக்கு வாங்கி வச்சுட்டோம்னா நாங்கள் திங்கக்கிழமை ஏணியில் ஏறின மாதிரி உச்சத்தில் தங்கம் போல ஒரு உடனடியாக காசாக்கக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை. இந்தியா நிலவரப்படி என்ன விலை போகுது? தங்கத்தின் விலை பாரிய அளவில் விழுந்து கொண்டு இருக்குது. வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஒரு கிழமைக்கு முதல் உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருப்பேன். தங்கத்தின் விலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுவும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் போய்க்கொண்டிருக்கு, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம். அந்த யுத்தத்தோட பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையில் பெரிய ஒரு மாற்றம் நடந்திருந்தது. போன கிழமைக்கு முதற்கிழமை தங்கத்தின் விலை மிகவும் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கு தங்கத்தின் விலையில் பெரிய அளவில் ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அது என்ன மாதிரி இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். அதுவும் நான் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியார் வீதியில் இருக்கிற நியூ லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கிறேன். முகாமையாளோட நான் போய் கதைக்க போகிறோம். என்ன மாதிரி இருக்கும், இனி வரும் காலங்களில் தங்கத்தின விலை இன்னும் இறங்குமா அல்லது ஏறுமா, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கதைக்கலாம் வாங்க. இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு நகைக்கடை ரோட்டுன்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரியா ரோட்டு. இந்த ரோட்டெல்லாம் எல்லா நகைக்கடைகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான நகைக்கடையில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ லலிதா ஜுவல்லரி. முகாமையாளரோட போய் கதைப்போம், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தங்க நகைகள்கிட்ட விலைகள் எப்படி இன்றைக்கு வந்திருக்குன்னு சொல்லி கதைக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நாங்கள் ஒரு கிழமைக்கு முதல் தங்கத்தை பற்றி கதைச்சிருந்தோம். முக்கியமாக உலக நாடுகள்கிட்ட பிரச்சனை காரணமாகவும் அதையோட ஒப்பிட்டு தங்கத்தின் விலை மாற்றங்களை பற்றி கதைச்சிருந்தோம். இன்றைக்கு முக்கியமாக என்ன மாதிரி தங்கத்தின் விலை போகுது, ஒரு பாரிய ஒரு மாற்றம் உண்டு ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி சொல்லுங்க என்ன மாதிரின்னு. தங்கத்தின் விலையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஒன்று திடீரென்று நடந்திருக்கு. என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டது, நாங்கள் இந்த சண்டை உச்சகட்டமாக நடந்து கொண்டிருக்குது. அமெரிக்கா இந்த சண்டையை நிறுத்த போகிறதில்லை, ஃபுல்லாக முடிக்காமல் நிறுத்த போகிறதில்லைன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்குன்னா, அப்போ அந்த சமயத்தில் எங்களுக்கு தங்கம் இன்னும் கூட போகுதுன்னு யோசிச்சுருந்த டைமில் திடீரென்று தங்கத்தின் விலை குறைஞ்சி இந்த க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிற அந்த எண்ணெயில் கூடுதலான ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறார்கள். அந்த எண்ணெயில் இன்வெஸ்ட் பண்ணுற காரணத்தால், ஏனென்னா அந்த எண்ணெய்க்கு தட்டுப்பாடு கூடிட்டுது. அப்போ அதால் எண்ணெயில் இன்வெஸ்ட் பண்ணுற காரணத்தால் தங்கத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதால் தங்கத்தின் விலை பாரிய அளவில் விழுந்து கொண்டிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30,000 குறைஞ்சிருக்கு இலங்கை காசுக்கு 3 நாளில் 30,000ன்றது ஒரு பெரிய நம்பர். அதுவும் சடதியாக குறைஞ்சிருக்குது. திங்கக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன காரணம்னா, இந்த தங்கத்தின் மெயின் மார்க்கெட் முன்னொரு காலத்தில் சிங்கப்பூரில் இருந்தது. இப்போ அந்த மார்க்கெட் அப்படியே துபாய்க்கு தான் மாற்றப்பட்டிருந்தது. எங்களோட ஃபுல்லான ஒரு கொள்முதலும் துபாயிலான் இருந்தது. இப்போ இந்த துபாயில் நிறைய இந்த ஸ்ட்ரைக்ஸ் நிறைய நடக்கிறதால, இந்த சண்டேல் பொம்பிளாஸ்ட் எல்லாம் நிறைய நடக்கிறதால துபாய் மார்க்கெட் அப்படியே ஃபுல்லி கொலாப்ஸ்ட். துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறாக்கள், துபாயில் பிஸ்னஸ், கோல்டு, துபாயினாலே கோல்டு பிஸ்னஸ். துபாயிலே ஒரு ஏரியாவே கோல்ட்ஸுக்குன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு சம்மந்தப்பட்ட வணிகம் தான் நாங்கள் செய்யணும். நாங்கள் எதிர்பார்க்காத அப்படி இல்லை. சூகேஸில் தான் எடுத்துன்னு சூகேஸில் விற்கிற அளவுக்கு அப்படியான ஒரு பெரிய அளவிலான ஒரு வணிகம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த வணிகம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆனோன்னே அங்கே வணிகம் செய்ய போகிறாக்கள் எல்லாம் தங்களோட வணிகத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நிப்பாட்டி வச்சுருக்கு. இதுவும் ஒரு காரணம் இந்த தங்கத்தின் விலைக்கு குறைஞ்சது காரணம். இதுவும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா தங்கத்தை பண்டமாற்றம் செய்கிற ஒரு முக்கியமான இடம் துபாய். இப்போ அந்த இடத்துல எந்த பரிமாற்றமும் நடக்குதில்லை. அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆக்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கணும். இப்போ இது ஒரு பெரிய மாற்றமாக சில நேரம் திரும்பவும் சிங்கப்பூர் அந்த ஒரு வணிகத்தில் முக்கியமாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இல்லாட்டி ஹாங்காங்
ஹாங்காங் இடம் அதுவும் ஒரு இந்த வணிகத்தில் தங்க வணிகத்தில் முக்கியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சும்மா தமாசா சொல்கிறது இந்த துபாய்க்கு கிடைச்ச சான்ஸை வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அந்த சான்ஸை எடுத்துக்கொண்டோம்டா ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ட்ரேட் பாலிசின்னு சொல்கிறது. அந்த ஓப்பன் ட்ரேட் பாலிசியை வந்து நாங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே கொண்டந்தமாக இருந்தால் துபாய் மாதிரி எங்களோட நாடும் இனியில் ஒரு வளர்ச்சியை ஒரு குறைஞ்ச காலத்தில் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சந்தர்ப்பம் வந்து ஒரு பணக்காரன் இனியிலேந்த பணக்காரன் திடீரென்று ஒரு கஷ்டம் வறிய நிலைக்கு தள்ளப்படலாம். இனியிலேந்த வறிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து திடீரென்று ஒரு பணக்காரராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அமெரிக்கா ஒரு இனியிலேன்னு ஒரு பணக்கார நாடு. இப்போ வந்து ஒரு அமெரிக்கா வந்து இனியிலேன்னு ஒரு எக்கனாமி வைஸ் பின்தங்கி இருக்குது. அதை வெளியில் காட்டாமல் தான் இந்த சண்டைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து சில நேரங்களில் இந்த வாய்ப்பை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாவிச்சு கொண்டோம்னா நாங்களும் ஒரு சிங்கப்பூர் நாங்களும் ஒரு துபாய் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமான இப்போ தங்கத்தில் இந்தியா நிலவரப்படி என்ன விலை போகுது தங்கம்? இன்றைக்கு வந்து 24 கேரட் தங்கம் வந்து 3,78,000 ரூபா போகுது. 24 கேரட் தங்கம் இது வந்து ஒரு 2-3 நாளில் வந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தென்படுது. இன்னொரு காரணம் என்னென்னா இந்த இப்போ வந்து அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸில் வந்து இப்போ அந்த நோன்பு இன்றைக்கு தான் முடியுது. இதை முடிஞ்சதுக்கு பிறகும் என்ன நடக்க போகுதுன்றது திங்கட்கிழமை ஒரு மாற்றம் கொண்ட 2 பக்கத்தாலையும் பார்க்கலாம். ஏன்னா அவைக்கு ஒரு ஹாலிடே டைம் இந்த நோன்பு டைமில் பாரிய அளவிலான வணிகம் நடக்க இல்லை. அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நோன்பு முடியுது. திங்கட்கிழமை உண்மையான ஒரு ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட போதா இல்லாட்டி இன்னும் குறைய போதான்றதை வந்து ஒத்து அவதானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து தங்கம் வந்து விலை குறைஞ்சு கொண்டு போகுது. இந்த நேரத்தில் நாங்கள் தங்கத்தில் முதலிடுறது என்ன மாதிரி இருக்குமாண்ணா? எப்போவுமே தங்கத்தில் முதலிடுறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் தங்க வியாபாரின்றதால சொல்லல. உண்மையிலேயே வந்து தங்கம் போல ஒரு உடனடியாக காசாக்கக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை. நான் திருப்பி சொல்கிறது அதுதான். அந்த வகையில் வந்து நீங்கள் இப்போ விலை குறைஞ்சிருக்குது. இன்றைக்கு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 30,000 குறைஞ்சிருக்கு. கட்டாயமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு 30,000 குறைஞ்சிருக்கு. இன்றைக்கு நாங்கள் வாங்குகிறோம். திங்கட்கிழமை திருப்பி பழைய விலைக்கு போயிட்டு இருந்தால் எங்களுக்கு அப்படியே 30,000 ஒரு பவுனுக்கு லாபம்ண்டா 10 பவுன் வாங்கினா 3 லட்சம் ரூபா லாபம் உங்களுக்கு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் பாவிச்சு கொள்ளணும். இதில் ரிஸ்க் இருக்குது. இது ஒரு பாம்பு கேம் மாதிரி. பாம்பு மேனியும் விளையாடுவோம். அது மாதிரி நாங்கள் திடீரென்று வந்து இன்றைக்கு வாங்கி வச்சுட்டோம்னா நாங்கள் திங்கக்கிழமை ஏணியில் ஏறின மாதிரி உச்சத்தில் நிற்போம். 100க்கு போயிடுவோம். சில நேரம் திங்கக்கிழமை இன்றைக்கு வாங்கிட்டு திங்கக்கிழமை இன்னொரு 20,000 ரூபா குறைஞ்சதுண்டா நாங்கள் ஏணியில் இறங்கி இறங்கி பாலால் கீழே இறங்கிடுவோம். அது மாதிரி தான் இந்த விஷயம். ஆனால் வந்து நீங்கள் குறையக்க என்னுடைய அட்வைஸ் வந்து குறையக்க ஆள் அவதானிச்சு அது எவ்வளவு தூரம் குறையுது வடிவா பார்த்துட்டு இருந்துட்டு திருப்பி கூட வெளிக்கிடையக்க நீங்கள் உடனடியாக உங்களுடைய பிரம்மாண்ட பர்ச்சேஸை செய்திடணும். கூட வெளிக்கிட்டுதுண்டா கூடிக்கொண்டே இருக்குது, குறைய வெளிக்கிட்டுதுண்டா குறைஞ்சு கொண்டு இருக்கும். திடீர்னு அந்த குறையிறது திருப்பி மாறைக்க வந்து நீங்கள் கட்டாயம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்திடணும். அதுதான் சரியான ஒரு முறையாக இருக்கணும். முக்கியமான இன்னும் ஒரு கேள்வி வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அப்போ மக்கள் இப்போ உங்கள்கிட்ட நிறைய மக்கள் வந்து நகைகள் வேண்டுவினா இதில் முதலீடுவினா இப்போ இதில் வந்து மக்கள் குறையிற நேரத்தில் ஆர்வம் காட்டினோமா இல்லை கூடுற நேரத்தில் வேண்டுறதில்ல ஆர்வம் காட்டினோமா? கூடுதலாக வந்து கூடுற நேரத்தில் கூட இல்லை, கூடுனா பிறகுதான் ஆர்வம் காட்டினோம். ஏனென்றா இன்னும் கூட போகுதுண்டு. அதுதான் முக்கியமான காரணம். சரியாக அவதானிச்சு அந்த கூடும்போது ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டோம்னா அவன் நிறைய காசை ஏர்ன் பண்ணலாம். ஆனால் பார்த்து கொண்டு வந்துட்டு கூடிட்டுது தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு அந்த கடைசி நேரத்தெல்லாம் போய் வாங்குறதால தான் பெரிய லாபத்தை வந்து அவையால் எடுக்க இல்லாமல் இருக்குது. உண்மையிலேயே வந்து இது கணிக்கிறது சரியான ஒரு கஷ்டம் தான். ப்ரெடிக்ஷன் வந்து அதை கணிச்சோம்னா நாங்கள் பில் கேட்ஸ் மாதிரி இருக்க கூட சந்தர்ப்பம் இருக்குது எங்களுக்கு. நிச்சயம் இது ஒரு பெரிய ஒரு கேம் உண்டு. வடிவா உலக சந்தைகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நியூஸ்கள் நல்லா பார்க்கணும், உலக சந்தையை பார்க்கணும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் வடிவாக நாங்கள் அவதானித்து கொண்டு வந்தோம். இதுல பெரிய நம்பர்ஸை நாங்கள் பார்க்கலாம். ஆனா இதுல வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவு அவதானிப்புலே தெரியும் என்னென்ன நடக்க போகுதுன்றது
இப்போ இவ்வளோ காலம் செய்கிறபடியே உங்களுக்கு ஒரு அவதானிப்புன்ற வகையில் தெரியும். நாங்களும் எங்களுக்கு இதுதான் தொழில் என்றபடியால் மிக முக்கியமாக இதுக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களாலேயே வந்து சில அந்த அளவுக்கு நாங்கள் கணிக்க இல்லாமல் கிடக்குது. அப்போ மற்ற மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முடியல. இது எங்களோட பிஸ்னஸ். நாங்கள் காலையிலேருந்து நைட்டு தூங்க போகும் வரைக்கும் பார்ப்போம் விலை கூடுதா குறையுதா, என்ன நடந்து விடிய எழும்பினோடனே ஃபோன் எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி அவன்ஸ் கூடுதா குறையுதா, இன்றைக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு அப்டேட்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் சில நேரங்களில் எங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுது. இப்போ இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு 10 பவுன் விற்கிறோம்டா சில நேரங்கள் 100% அந்த 10 பவுனை வாங்கிடுவோம் இன்றைக்கு. சரியோ, இன்றைக்கு வாங்காமல் நீங்கள் 10 பவுனுக்கான தந்த காசை வச்சிருந்து திங்கக்கிழமை வாங்கணும்னு வாங்கிக்க எனக்கு கூடியிருந்தா இன்றைக்கு விற்றதை விட பவுன் கூடியிருந்தால் எனக்கு நஷ்டம் ஏற்படும், பெரிய நஷ்டம் ஏற்படும். இப்போ சில நேரம் வந்து எனக்கு லாபம் ஏற்படும். ஆனால் இந்த லாப நட்டத்தை பார்க்காம நான் அன்றன்று என்ன பெறுமதியான நகைகளை விற்கிறோமோ, என்ன நிற உள்ள நகையை விற்கிறோமோ அந்த நிறைக்குரிய பவுனை வந்து நாங்கள் வாங்கி வச்சிருவோம். அப்படின்னா எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். இல்லை நாங்கள் இதில் சான்ஸ் பார்க்க போகிறோம், இல்லை ஒரு கேம் ஒன்று விளையாட போகிறோம்னு சொன்னால் கூடுதலான நேரங்களில் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. ஓகே, அப்போ உங்களுக்கும் சரியான ஒரு ஆபத்துன்றது இருக்குதான். கட்டாயம் கத்தி மேல நடக்கிற மேதான். அப்படித்தான். ஓகே, ஏன்னாடா நாக்கடைன்றது ஒரு பெரிய ஒரு முதல். அது வந்து சில நேரத்தில் அடி வண்டலாம் லாபம் தரலாம், எல்லாத்தையுமே சரி சமனா கொண்டு வரணும். இந்த படங்கள்ல சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிடலான்னு சொல்லுவோம். உண்மையிலேயே ரிஸ்க் எடுத்தா உண்மையிலேயே நல்ல ஒரு சான்சஸுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரிஸ்க் எடுக்காம இருந்தோம்னா நம்ம இதே இடத்துல இருக்கலாம். சில வாய்ப்புகளை பார்த்து நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் ஒரு படியில இருந்து 5வது படிக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல சில நேரங்கள்ல அந்த ரிஸ்க்குங்கிற நேர காலம் பிழையா இருந்தா 1வது படியில இருந்து இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ ஆனால் அடுத்தது வந்து தங்க நகைகளை மக்கள் வேண்டினம் அதை வந்து சரியான பெருமதிக்கு விற்கணும்னா என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும், அதை ஒரு சொல்லி விடுங்க. உண்மையிலே வந்து முன்னொரு காலத்தில் வந்து தங்கத்தின விலை அவ்வளவு கூட இல்லை. இப்போ வந்து அதன் பெருமதி சரியான கூட என்றதால சரியான அவதானமாக அதுக்கு ஒரு பற்றிச்சீட்டு வந்து கட்டாயம் முக்கியம். ஏன்னா உங்களோட நகைகள் என்ன நடந்தாலும் அந்த பற்றிச்சீட்டு தான் உங்களோட வேல்யூவை, அந்த நகைக்குரிய வேல்யூ, அந்த நகைக்குரிய உண்மைத்தன்மை, அதில் இருக்கிற கேரட், அதில் இருக்கிற நிற எல்லாமே அதில் போட்டிருக்கும். அப்போ அந்த பற்றிச்சீட்டோட விரைக்க வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். அதை விற்றுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு பெருமதி மிக்கதாக விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு ஒரு 3 லட்சத்துக்கு ஒரு பைக் வாங்கினாலே அந்த பைக்கின் புத்தகத்தை நாங்கள் க்ளீன் கார்டு போட்டு சேஃபாக வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் 4 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்லி தங்கம் வாங்குறீங்க. அந்த தங்கத்தோட ரிசீட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. முதல் வந்து போர் அது இதுன்னு சொல்லி நாங்கள் இடம்பெயர்வுன்னு சொல்லி எங்களோட பழைய ரிசீட் எல்லாம் தொலைச்சது உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு வாங்குற ரிசீட்டுகளை நீங்கள் பத்திரமா வச்சிருந்தால் அதால் உங்களுக்கு இனியிலே நன்மையை வழியே தீமை இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் கௌரவமாக உங்களோட பொருளை விற்றுட்டு, அதுவும் பெருமதி மிக்கதாக விற்றுட்டு நீங்கள் வெளியில் இது பண்ணலாம். இப்போ இந்த சமயத்துலனா மக்கள் என்ன மாதிரியான நகைகளில் வந்து அதிகம் முதலீடு, நம்ம நகைகள்லையா இல்லது கட்டிகள்லையா, என்ன மாதிரி? என்ன கூடுதலாக வந்து பெண்கள் வந்து ஆபரணத்தில் தான் காப்பு செயின்ஸ் அப்படி தான் முதலிடணும். ஏனென்றால் அவைக்கு வந்து அதை 2-in-1 பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நகையாகவும் அணியலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். கூடுதலான ஆம்பளைகள் வந்து என்ன செய்யணும்னா இந்த தங்க காசு, தங்க கட்டி அப்படியான கட்டியலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அவை ஒரு பிஸ்னஸாக செய்யணும். கூடைக்கு வாங்கி போட்டு திருப்பி விற்க எங்கள்கிட்டயே கொண்டு வரணும். விற்க போகிறோம்னா இப்போ நாங்கள் அதில் கூடின பெருமதியை விற்று அவைக்கு ஒரு லாபத்தை காட்டிக்க அவைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அடைய ஒரு கிழமையில் எனக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு, 2 நாளில் எவ்வளோ லாபம் வந்திருக்கு, 1 மாதத்தில் எவ்வளோ லாபம் வந்திருக்கு. அந்த லாபத்தை பார்க்க தொடங்கிட்டோம்னா அவை அதை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டாக செய்து கொண்டிருக்கணும். ஸோ ஆண்கள் வந்து கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி அதுலேருந்து கொஞ்சம் காசை வெளியில் எடுக்கணும். சில நேரங்களில் லாபம் வருது, சில நேரங்களில் நஷ்டமும் வருது. அது அவை இந்த தேவையை பொறுத்து வித்துச்சினோம்னா அந்த நஷ்டம் வராது. அவசரமாக விற்கணும்ன்ற கட்டாயத்தில் வாங்கியிருந்துச்சினோம்னா அந்த நஷ்டம் ஏற்படாது. ஓகேண்ணா, இப்போ இந்த நேரத்தில் தங்கத்தின் விலை ஓரளவு உச்சத்தில் நிற்கிது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னென்ன? இந்த மாதிரி பிரச்சனை உண்மையிலேயே தங்கம் விலை கூட நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். முதலாவது வந்து இந்த கள்ள நகைகளை கொண்டு வந்து விற்க வரணும். அதுக்காண்டி தான் நாங்கள் முக்கியமாக வந்து எல்லார்டையும் நகை வாங்க மாட்டோம், ரிசீட் இருந்தால் மட்டும்தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து சிலர் வந்து விஷயம் தெரியாமல்
சில பேர்கிட்ட ஊருக்குள்ளே இருக்கிற இடங்களில் இந்த அடகு பிடிக்கிற சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்யணும், சின்ன சின்ன நகையில் வாங்குவோம். நகைக்கடையில் வாங்குறத விட வெளியில் வாங்கினா லாபம், சின்ன சின்ன இடங்களில் சிறிய இந்த ஒரு இடங்களில் வாங்கிக்க வந்து அவைக்கு வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காண்டி ஒரு 1000, 2000, 5000 மிச்சப்படுத்துறதுக்காண்டி ஒரு 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 முன் அறிமுகம் இல்லாத ஆட்கள்கிட்ட வந்து நகையில வாங்கினோம். இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா, தங்கத்தை வந்து உள்ளுக்கு தங்கம் இருக்கும், அதோட தோல் வந்து உள்ளுக்கு வந்து வெள்ளி இல்லாடி பித்தளை இருக்கும், அதோட மேற்பரப்பு அதோட தோல் வந்து தங்கமா இருக்கும். அதை வந்து கவர் செய்யப்பட்டதா இருக்கும், முலாம் பூசப்பட்டது இல்லை. இது வந்து கவர் செய்யப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு காப்புன்னு எடுத்துக்கொள்ளுங்க, அந்த காப்பு வந்து வட்டமா இருக்கும், அதுக்கு மேல ஒரு தங்க ஒரு ஸ்கின், அது ஒரு எங்கட தோல் இருக்கிற மாதிரி அதை வந்து கவர் பண்ணி இருக்க வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும், உறைஞ்சி பார்த்தா தங்கம் மாதிரியே இருக்கும். நாங்களே சில நேரங்களில் அதுக்கு வந்து பெரிய கஷ்டப்படுறோம். நாங்கள் ஈவன் நீங்கள் ரிசீட் இல்லாமல் நீங்கள் நகையை கொண்டு வந்தீங்கன்னா அந்த தங்கத்தை நாங்கள் வாங்குறதுக்கு பயப்படுவோம். முதலாவது களவெடுத்துட்டு வந்திருக்கணுமான்னு பயப்படுவோம். ரெண்டாவது வந்து இந்த தங்கம் உண்மையிலே தங்கமா என்ற ஒரு யோசனை கொண்டு வரும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், காப்பு, மோதிரங்கள், கொஞ்சம் அப்படி வித்தியாசமான பொருள்களை என்ன செய்வோம்னா வெட்டி பார்ப்போம். ஏனென்றா வெட்டாத வரைக்கும் அதன் உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரிய வரவே வராது. ஈவன் நகையில எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் கூட தெரிய வரல. முன்னொரு டைம் அதன் நிறைய வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சினாங்க. இப்போ அந்த நிறையிலையும் நாங்கள் எவ்வளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்கிறோமோ அதை விட வந்து எங்களை ஏமாத்தோணும்னு நினைக்கிறார்கள் வந்து இன்னும் புத்திசாலித்தனம் இருக்குது. ஈவன் நான் கிளிநொச்சி கடையிலையும் சரி, யாழ்ப்பாண கடையிலையும் சரி 2-3 ஐட்டம்ஸ் வந்து எங்களோட தம்பியாக்கள் தவறுதலாக வாங்கினா பிறகுதான் நான் இது என்ன வித்தியாசமாக இருக்கே, இதுக்கு இருக்க வேண்டிய நிறை இல்லையே, இது இந்த தரம் வித்தியாசமாக இருக்கேன்னு ஒரு சந்தேக பார்வையில் வெட்டி பார்த்தா அதுக்குள்ளே வந்து பித்தளை தான் இருக்குது, மேலே கவர் செய்யப்பட்டிருக்கிறது தங்கம். இவன் ஒரு 2-3 ஒரு இதை ஒரு குரூப்பாக சில பேர் செய்யணும். அந்த ஒரு போலியான நகையை மிக கச்சிதமாக செய்து ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா நிறைய பேர் இதை வெக்கத்தை விட்டு வெளியில சொல்றேன். இப்போ எனக்கு நான் ஏமாந்துட்டேன்றதை நான் வெக்கப்படையில. நான் ஏன்டா என்னால் முடிஞ்சது மெட்டாக்களாவது காப்பாற்ற போடணும்னு தான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு வெளிப்படையாக சொல்றேன். என்னென்னா இதுல சிலர் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்டாக்கள் இந்த மாதிரி மோதிரம், காப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கவர் செய்யப்பட்டு விற்கினம். எங்களோட மக்களும் அறியாமை காரணமாக வாங்கினோம். அது நீங்கள் நகை வாங்குறதா இருந்தால் ஒரு பிராண்டட் நிறுவனங்களில், முடிஞ்ச அளவு ஒரு பழமை வாய்ந்த ஒரு நிறுவனங்களில் வாங்குறது தான் சிறந்த செயலாகும். உங்களோட ஊருக்குள்ள தெரியாத ஆட்கள்கிட்ட அடகு வைக்கிறது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இல்லாமல் யார்கிட்டையாவது நீங்கள் நகையை வாங்கி அடகு வச்சு போட்டு அவைக்கு காசு கொடுக்கறது, ஈவன் வங்கிகளே வந்து பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கணும். இப்போ வந்து அண்மை காலத்தில் இப்போ நியூஸில் கேள்விப்பட்டிருந்தேன், வங்கியில் வேலை செய்கிற ஊழியரே ஒரு நகையை அடை வைக்கப்பட்ட நகையை எடுத்து போட்டு போலி நகையை வச்சுதான்னு சொல்லி இப்போ ஒரு அண்மையில் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி போலி நகை வைக்கிறது ஒரு பக்கம், அது வந்து ப்ரொஃபஷனலாக உள்ளுக்கு வந்து ஃபண்டமேட்டன் செய்து ஏமாத்தணும். இது நீங்கள் உங்களுக்கே இப்போ நான் அங்கே எம்ப்ளாயியாக இருந்தால், நான் வங்கி ஊழியராக இருந்தால் கூட என்னாலேயே கண்டுபிடிக்க இல்லாது. அவன் மிஷினில் போட்டால் கூட அந்த தண்ணியில் போட்டு பார்ப்பணும், அந்த தண்ணியில் போட்டு பார்த்தா கூட நான் சொல்கிற விஷயம் அவையால் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறது உள்ளுக்க வச்சுட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கே வந்து நோவே வெட்டாத வரைக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிக்கவே இயலாது. அப்படியான ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ வந்து சமூகத்தில் பரவி கொண்டிருக்குது. இப்போ அதால தான் திருப்பி சொல்கிறோம், தங்கம் விலை கூட 1 கிராம்ன்றாலும் கூட ஒரு ஆட்கள் ஏமாத்தினா கூட அதில் அவைக்கு பெரிய லாபம், லட்சக்கணக்கில் அடிச்சிருவாங்க, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தான் அந்த லாபம் இருக்குது. அதால் நீங்கள் தங்கம்னு சொல்லி வாங்கிக்க ஒரு நம்பிக்கையான சரியான முடிவெடுத்து சரியான இடத்துல வாங்குங்க. தங்கத்தால் முன்னேறின ஆக்களும் இருக்குது, தங்கத்தால் வீழ்ந்த ஆக்களும் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக கருத்தில் கொண்டு அதை செயல்படுங்க. ஓகே, நான் இப்போ இன்றைய விலை எல்லா நிலவரம் எல்லாமே கதைச்சிட்டோம்னா, அதோட வந்து இப்போ இனி அக்ஷய தேதி வருது, அது எத்தனை தேதி வருது, என்ன மாதிரி இருக்க போகுது, அதுக்கு விலையேற்றங்கள்லாம் இருக்குமா, அல்லது என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுப்பீங்களா, அதில் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி எங்களோட புது வருஷத்தை முடித்து ஒரு 6 நாள்லேயே அக்ஷயதி வந்துடுது இந்த முறை. அப்போ எங்களுக்கு இப்போ வந்து இந்த விலை குறையிறது வந்து எங்களுக்கு மட்டுமில்லை, வாடிக்கையாளர்களுக்கும் சேர்த்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நாங்கள் அந்த விலை கூட இருந்ததால் அக்ஷயதி எவ்வளோ பெருசாக நடக்கும்,
முன்னைய மாதிரி நடக்குமா இல்லாட்டி இப்பத்திய விலைவாசிக்கு மக்கள் வாங்குறது கூடவா இருக்குமா குறைவா இருக்குமான்ற கேள்வி எங்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு 30,000 குறைஞ்சிருக்குன்றது வந்து இதுக்கு மேலேயும் குறையுமாண்டா குறைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். என்னென்னா தங்கம் நல்லா குறைஞ்சா 1 பவுன் வாங்குறவ வந்து 2 பவுனாக வாங்கிட்டு போயிடணும். இதே வந்து கூடவா இருந்தால் 1 பவுன் வாங்குறாக்கள் 1/2 பவுன் வாங்குற சந்தர்ப்பம் அமையும். எங்களுக்கு எப்போவுமே தங்கம் நகைக்கடைக்காரர்களுக்கு வந்து தங்கம் விலை குறைஞ்சா தான் சந்தோஷம். கூடுதலாக எங்களை வந்து சொல்லணும் உங்களுக்கு என்ன தங்கம் விலை கூடி இருக்கு உங்களுக்கு நல்லது தானே. எங்களுக்கு உண்மையிலேயே அதில் விட நாங்கள் விற்பனை செய்கிறதுக்கு தான் இருக்கிறோம். அப்போ விலை குறையிற டைமில் குறைஞ்சிருக்கேக்க 1 பவுனுக்கு 3 பவுன் 4 பவுன் வாங்கி கொண்டு போய்க்கு தான் எங்களுக்கு உண்மையான லாபம். இப்போ அதால் எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் விரும்புகிறது வந்து தங்க விலை குறைவாக இருக்கிறத தான் நாங்களும் விரும்புகிறீங்க. ஓகே, நான் ரொம்ப நன்றி. நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. போன காணொலியிலேயே நிறைய பேர் நல்ல கருத்துக்களை தெரிவிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உண்மையான பல விடயங்களை வந்து சொன்னதுக்கு அந்த விதத்தில் வந்து நன்றி அண்ணா. இந்த ஒரு பிரியோசனமான காணொலி வந்ததுக்கு மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி. நன்றி அண்ணா. நன்றி.